ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீதியின் சூரியனே, மங்காத வெளிச்சத்தை உடையவரே, மகா பிரகாசமானவரே, பரிசுத்தமான தேவனே, உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமைக்கும் பாத்திரமான தேவனே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல தெய்வமே, வல்ல தெய்வமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மீதுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும்படியாக ஆமென். அனிஸ் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில அப்பா, இந்த ஓய்வு நாள்ல உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா, நாங்கள் இந்த நேரத்துல உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே, நாங்க இருக்கிற வீடுகள்ல கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே அப்பா. வானத்தின் பல கனிகளை திறந்து அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால நீங்க எங்களை நிரப்புமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா, ஜெபிக்கிற இடங்கள்ல கர்த்தாவே அப்பா, நீங்க மகிமையாய் வெளிப்படுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் எல்லா ப்ராப்ளம்ஸையும் கர்த்தாவே நீங்க மாற்றி போடுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. உங்க சமூகத்துல தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை அப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு விசை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆமென். இந்த காலை நேரத்திலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஃபுல் லைஃப் அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் மூலமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் சிறந்தவராயிருக்கிறார், உயர்ந்தவராயிருக்கிறார், ஆமென், கனத்துக்குரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பாடுவோம், அவரை மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் செய்திருக்கிறார், நன்மைகள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேர்ந்து பாடலாமா? என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், மன கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், மன கண்களை திறந்தருளும். உம் வல்லமையின் மகிமாயின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறியும்படி, உம் வல்லமையின் மகிமாயின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறியும்படி, பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எந்தன் பலவீனம் எல்லாமே உந்தன் சரீரத்தில் நீ சுமந்தி, எந்தன் பலவீனம் எல்லாமே உந்தன் சரீரத்தில் நீ சுமந்தி, உன் தழும்புகளால் நான் குணமானேன், நான் சுகமாய் வாழ்வேன். உன் தழும்புகளால் நான் குணமானேன், நான் சுகமாய் வாழ்வேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே,
இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே. எந்த பாவத்தின் வல்லமையும் என்னை ஆளுகை செய்யாதே, எந்த பாவத்தின் வல்லமையும் என்னை ஆளுகை செய்யாதே. பரிசுத்தரேசுவின் இரத்தம் என்னை மீட்டுக் கொண்டதா, பரிசுத்தரேசுவின் இரத்தம் என்னை மீட்டுக் கொண்டதா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே. மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே. மரணத்தின் கூரொடித்தீ, பாதாளம் ஜெயம் எடுத்தீ, மரணத்தின் கூரொடித்தீ, பாதாளம் ஜெயம் எடுத்தீ. மரணம் என்னை தடுப்பதில்லை, நான் அவரின் பிள்ளை. மரணம் என்னை தடுப்பதில்லை, நான் அவரின் பிள்ளை. பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே. மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என்னை எதிர்கொள்ளும் சூழ்ச்சிகளில் இந்த நாமத்தில் ஜெயம் எடு. சொல்லுங்க. என்னை எதிர்கொள்ளும் சூழ்ச்சிகளில் உந்தன் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். எனக்காக யாவையும் செய்யும் தேவன் என்னோடு இருப்பதா, எனக்காக யாவையும் செய்யும் தேவன் என்னோடு இருப்பதா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உடையவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே. மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இயேசுவே உம்மை ஆராதிப்பே. என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், மன கண்களை திறந்தருளும். வல்லமையின் மகிமாயின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறியும்படி, வல்லமையின் மகிமாயின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறியும்படி. பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே, பிதாவோடென்னை கொண்டு சேர்ப்பவரே. மகமே
மேன்மையான மகத்துவம் உள்ளவரே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் மரணத்தின் கூரொடித்தீ பாதாளம் ஜெயம் எடுத்தீ சொல்லுங்க மரணத்தின் கூரொடித்தீ பாதாளம் ஜெயம் எடுத்தீ மரணம் என்னை தடுப்பதில்லை நான் அவரின் பிள்ளை மரணம் என்னை தடுப்பதில்லை நான் அவரின் பிள்ளை பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே பிதாவோடு என்னை கொண்டு சேர்ப்பவரே பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் என்னை எதிர்த்தேளும் சூழ்ச்சிகளில் உந்தன் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் என்னை எதிர்த்தேளும் சூழ்ச்சிகளில் உந்தன் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் எனக்காக யாவையும் செய்யும் தேவன் என்னோடு இருப்பதால் எனக்காக யாவையும் செய்யும் தேவன் என்னோடு இருப்பதால் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே பிதாவோடு என்னை கொண்டு சேர்ப்பவரே பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே பிதாவோடு என்னை கொண்டு சேர்ப்பவரே மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக ஆமென் கரங்களை உயர்த்தி அவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே எந்த தீங்கும் என்னை அணுகாமல் எந்த சூழ்நிலைகளிலும் நான் வேறுபடாமல் கர்த்தர் என்னை காத்து கொண்டதற்காக நன்றி சொல்லுங்க ஹல்லேலூயா ஓ பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாருங்க டாடி தாருங்க டாடி தாருங்கப்பா ஓ ஜீசஸ் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே ஓ ஜீசஸ் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே பிதாவோடு என்னை கொண்டு சேர்ப்பவரே ஓ ஜீசஸ் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே பிதாவோடு என்னை கொண்டு சேர்ப்பவரே பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுப்பவரே பிதாவோடு என்னை கொண்டு சேர்ப்பவரே மகமேன்மையான மகத்துவம் உள்ளவரே இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் டாடி இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் மகா மேன்மை உடையவர் மகா மாட்சிமை நிறைந்த தேவன் அவர் சொல்லுங்க இரண்டு கரங்களை உயர்த்தி
மாட்சிமை நிறைந்தவரே, மகா கனம் பொருந்தினவரே, சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடி எல்லா நன்மை பாத்திரவர், எல்லா துதிக்கும் பாத்திரவர், எல்லா கனத்திற்கும் பாத்திரவர், உன்னத தேவனவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனவர். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறதான தேவனவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாண்டவரே, நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறதான தேவன் ஆண்டவரே. ஆமென். அவரிடத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும், டாடி எங்களை பிரகாசிப்பதற்கு நீர் போதுமானவர், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் நீரே உண்டாக்கினீர். சொல்லுவோம் அவரிடத்துல, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, நீர் என்னை தொடணும் ஆண்டவரே, அதை நான் உணரணும், நான் அதை உணரணும் அப்பா. ஹல்லேலூயா. பரலோக தேவன் அவர் நம்மிடத்திலிருந்து வாசம் பண்ணும் பொழுது அதை விட மேலான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே, உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், உம் வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உம் நிழல் என் மீது பட்டாலும் வல்லமதா, உம் வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உம் நிழல் என் மீது பட்டாலும் வல்லமதா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், நீர் என்ன தொடும்போது நான் உணரணும், அந்த காற்றும் கடலும் அடங்கியதும் வல்லமதா, நீர் கடல் மீது நடந்து வந்ததும் வல்லமதா, அந்த காற்றும் கடலும் அடங்கியதும் வல்லமதா, அந்த கடல் மீது நடந்து வந்ததும் வல்லமதா, செங்கடல பிளந்ததும் உங்க வல்லமதா, செங்கடல பிளந்ததும் உங்க வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா, எதிலும் வல்லமதா,
உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. உம்மை நான் பார்க்கணும். சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய சத்தத்தை நான் பார்க்க வேண்டும். உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொட வேண்டும் ஆண்டவரே, அதை நான் உணர வேண்டும். நீர் என்னை தொடும் பொழுது நான் அதை உணர வேண்டும். அப்பா, என்னை கூப்பிடுங்க, என்னை தொடுங்க, என்னை கூப்பிடுங்க ஆண்டவரே. உம் சத்தம் கேட்கணும், உம்மை நான் பார்க்கணும். உம் சத்தம் கேளுங்க ஆண்டவரே. நீர் என்னை தொடும் ஆண்டவரே. நீர் என்னுள்ளே வாரும் ஆண்டவரே. என்னுடைய வீட்டுக்குள்ளாக வாருங்கப்பா. நான் வேலை செய்கிற இடத்துல நீங்க வாருங்க ஆண்டவரே. என்னுடைய தனிப்பட்ட இடத்துல நீங்க வாருங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாருங்க. உம்மை நான் பார்க்கணும். சொல்லுங்க, உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். கை கூப்பி அவரிடத்துல கேளுங்க. உம்மை நான் பார்க்கணும், உம்மை பார்க்க வேண்டும். சத்தம் கேட்கணும், உம்மை கேட்க வேண்டும். நீர் என்னை தொட வேண்டும். உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே, எனக்குள்ளே நீங்க வந்து எனக்குள்ளே நீங்க வாசம் செய்ய வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் என் சத்தம் கேட்பவரே. உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். நீர் என்ன தொடும்போது நான் உணரணும். ஆண்டவரே, என்னை நீங்க தொட வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மை ஆராதிக்கும் பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் என்னை ஆமென் நோக்கி பார்க்கணும் அப்பா.
என்னை நீங்க தொட வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னை தொடுகிறதை நான் உணர வேண்டும். இந்த அனுபவத்தை எனக்கு நீங்க தாருங்க என்று கேட்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவரே, நீர் என்னை தொட வேண்டும் அப்பா. உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மையினால் நான் திருப்தியாக வேண்டும், சந்தோஷத்தினால் நான் நிறைந்திருக்க வேண்டும், உம்மை நான் உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. நீங்க எனக்கு அந்த பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்மை அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. ஜீவனுள்ள தேவன் இயேசுவே, மெய்யான தேவனே, எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறதான ஒளியே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எங்களுடைய ஆராதனையை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி. மீதுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்மளுடைய கரங்களில் வேதாங்கங்களை எடுத்துக்கொண்டு சங்கீதம் 146 சங்கீதம் 146 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாள்கிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஆராதனையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டார், நம்மை பாதுகாத்து கொண்டார். உலகமெங்கிலும் இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறதான இந்த நாட்களிலே கர்த்தருடைய அபரீத விதமான கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு நமக்கு சண்டே ஸ்கூல் மற்றும் 6 மணிக்கு டீன் சர்வீஸ் நடக்கிறது. ஜூம் லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். அதில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பங்கெடுக்க உதவி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நமக்கு அதிகாலை ஜெபம் இருக்கிறது. அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது மிக முக்கியமான காரியம். அதை செய்வதற்கு ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். கடந்த ஒரு வாரம் மிக அருமையாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் கலந்து கொண்ட உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கலந்து கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அருமையானவர்களே, இப்பொழுதும் இந்த வாரத்தில் நமக்கு கொஞ்சம் லாக்டவுனில் சில தளர்வுகள் கொடுக்க போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். எத்தனை உண்மை, எவ்வளவு அது உறுதித்தன்மை என்பது நமக்கு தெரியாது. என்றாலும் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராம் நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அந்தந்த நாள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதனுடைய காரியங்கள் தெரிவிக்கப்படும். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, வாலிபர்களுக்கு தனியாக, சிறு பிள்ளைகளுக்கு தனியாக சில ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சர்ச்சிலிருந்து வருகிறதான அப்டேட்ஸை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கென்று கொடுக்கிற நேரம். உங்களுடைய உற்சாக காணிக்கைகளை, பொருத்தனை காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகளை நான் ஒரு பாடலை பாடும்போது இப்பொழுது ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்முடைய சர்ச்சோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், அது மாத்திரமல்ல பேடிஎம், இன்னும் ஃபோன்பே, கூகுள் பே,
அந்த விவரங்களை எல்லாம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்பொழுது போடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதை நீங்கள் கவனித்து பார்த்து உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய உற்சாக காணிக்கைகளை நீங்கள் அனுப்புங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த லாக்டவுன் நாட்களில் சிலர் வருமானத்தை இழந்து காணப்படுகிறார்கள். வேலை இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுக்கிற உற்சாக காணிக்கையின் நிமித்தம் ஆண்டவர் அதற்குரிய பதிலை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த வாரத்தில் அநேக உதவிகளை பலருக்கு நாம் செய்ய இருக்கிறோம். குறிப்பாக ஒரிசா மாநிலத்திலே நீங்கள் அறிகிறீர்கள், நம்முடைய கிட்டத்தட்ட 100 போதகர்களை நாம் அங்கே உருவாக்கி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரிசா மாநிலத்தில் இந்த நாட்களில் மிக கொடுமையான தாக்கம் அங்கே காணப்படுகிறது. குறிப்பாக சில தீய சக்திகள் நம்முடைய ஆதிவாசி, அதாவது ட்ரைபல் ஏரியாவில் போய் அவர்கள் சிலரை அடித்து நொறுக்கி இங்கே இருக்கிற வீடுகளை எல்லாம் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். பயந்து போய் அவர்கள் ஓடி போய் அந்த காடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் நினைத்தேன், இந்த மாதம் எப்படியாகிலும் அவர்களுக்கு 1 மாதத்திற்குரிய ஆகாரத்திற்குரிய வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 150 குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இது நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை, அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய உற்சாக காணிக்கைகளை நீங்கள் அதில் கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, அந்த ட்ரைபல் ஏரியாவில் இருக்கிற ஊழியர்களை நீங்கள் தாங்க விரும்பினாலும் எனக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் பாடலை பாடும்போது நாம் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான்.
சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். பிதாவே, நாங்கள் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாக, சர்வ வல்லவராக, எங்களுக்கெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக எங்கள் மத்தியிலே இப்பொழுது நீர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் தாரும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். வியாதியாய் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாரும். சுகவீனமாய் இருக்கிறவர்கள் சுகத்தை அனுபவிக்கட்டும். சரீரத்தில் பலத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் மன விருப்பம் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரம், உம்முடைய அற்புத அதிசய கரம் உம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோங்க தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே மகிமைப்படும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய செவிகளை திறந்து தருகிறோம். எங்களோடு பேசும், பேசுகிற மகனை வல்லமையாய் பயன்படுத்தும். நீர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் எங்கள் இயேசு ராஜா நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் எங்களை தருகிறோம். நீரே மகிமைப்படும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக பிரதர் வின்சர், அவர் நமக்கு புதிதானவர் அல்ல, நம்முடைய சபை அங்கத்தினர்களில் அவரும் ஒருவர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நம்மோடு கூட நெருங்கிய உறவு வைத்திருக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறார். ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயம் ஆண்டவர் பேசுவார். இந்த செய்தியின் முடிவிலே நான் உங்களுக்காக திரும்பவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. I want to thank God for this opportunity to share God's word today. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I also want to thank Pastor Kings for inviting me to share today. பாஸ்டர் சாலமன் கிங்ஸ் அவர்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு எனக்கு அழைப்பு கொடுத்தமைக்கு நன்றி. We always have used the word I love you. நாம் எப்பொழுதுமே நாங்கள் உங்களை நேசிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவதுண்டு. So I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். God loves you brother, God loves you sister. தேவன் உங்களை நேசிக்கிறார் சகோதரனே, சகோதரியே. I love you appa, I love you amma. உங்களை நேசிக்கிறேன் தகப்பனே, தாயே என்று நாம் சொல்லுகிறோம். Now we have used this many times, especially when we are young. நாம் வாலிப வயதில் இருக்கும்போது இந்த வார்த்தையை மிக அதிகமாக நாம் பயன்படுத்துவது உண்டு. But every time we use this word love, we may not understand what it actually means. பல நேரங்களில் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது உண்மையான அதனுடைய அர்த்தத்தை நாம் சில நேரங்களில் புரியாமல் போய்விடுகிறோம்.
what is inside this word love? நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த நேசிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? So we want to see Matthew chapter 22 verses 35 to 40. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமேயானால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். Now if you see clearly, both these laws have the word love. இந்த ரெண்டு பிரமாணங்களும் அன்பை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. One is love for God, the second one love your neighbor. ஒன்று நாம் ஆண்டவரை நேசிப்பது, இன்னொன்று நமக்கு அடுத்தவர்களை நேசிப்பது. And when Jesus is saying and using this word love, he is saying that this is the greatest commandment, greatest law. ஆண்டவர் இயேசு இந்த அன்பை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், இதுதான் கற்பனைகளில் எல்லாம் முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். Now there are many explanations for the word love. இன்றைக்கு உலகத்திலே அநேக அர்த்தங்கள் இந்த அன்பு என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. But today I want to share, just very quickly explain 3 Greek words of love. ஆனால் இன்றைக்கு கிரேக்க வார்த்தையில் இருக்கிற 3 அர்த்தங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The first one is philia. முதல் வார்த்தையானது ஷியா என்பது. Now philia means affectionate love. சீலியா என்பது உள்ளார்த்தமான ஒரு அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Love between family and friends. இந்த அன்பானது குடும்ப நண்பர்கள், குடும்பம் அல்லது நண்பர்கள் இவர்களுக்கு நடுவில் இருக்கிறதான ஒரு உள்ளார்த்தமான அன்பு. Now it's more of affection. இது மற்றவர்களை பார்க்கும்போது வருகிறதான ஒரு அஃபெக்ஷன், லவ் என்று சொல்லலாம். The second meaning of love is eros. இரண்டாவது வார்த்தை ஈரோஸ் என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Now this romantic love between husband and wife. இது கணவன் மனைவிக்குள் இருக்கிறதான இன்னொரு விதமான அன்பு. And the third one that we want to see today is agape love. மூன்றாவது அன்பை குறித்து பார்ப்போமேயானால் அது அகாப்பே என்று சொல்கிறதான அன்பு. Now this is selfless and unconditional love of God towards man. இது கொஞ்சம் கூட தன்னை குறித்து சுயத்தை குறித்து இல்லாமல் மற்றவர்களுக்காக கொடுக்கிறதான ஒரு அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, it's difficult to understand the love of God. இந்த அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து புரிந்து கொள்வது மிகவும் கடிமையானதுதான். Because our mind, our understanding is very small. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாம் மிகவும் சிறியவைகள். Our imagination cannot reach the magnitude, the bigness of God's love. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமை குறிப்பிட்ட காரியங்களை எல்லாம் புரிந்து கொள்வது இயலாத காரியமானது. So what do? நாம் என்ன செய்வது? We limit God's love so small into our understanding. நாம் இதைத்தான் செய்கிறோம். ஆண்டவருடைய அன்பை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் எடுத்துக்கொண்டு வந்து அதை அப்படியே நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றவாறு நாம் புரிந்து கொள்கிறோம். So let me start by saying 1 John chapter 3 verse 1. நான் 1 யோவான் புஸ்தகம் 1 John chapter 1 ஒன்றாம் அதிகாரம், chapter 3 verse 1. மூன்றாம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. This perfect God and hope is calling us his children because of his love. இங்கே அவர் தன்னுடைய பிள்ளைகள் என்று அவர் அழைப்பதனால் அவருடைய அன்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Now even though we don't deserve it, he still calls
us his children because of his love. நாம் உண்மையிலேயே அதற்கு பாத்திரவான்கள் அல்ல என்றாலும் நம்மை ஆண்டவர் பாத்திரவான்களாய் மாற்றியிருக்கிறார். Now let's look another verse. How big is God's love? இன்னொரு வார்த்தையை நாம் பார்ப்போம், வசனத்தை பார்ப்போம், ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை. Psalm 103, 11 to 13. நாம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் அதனுடைய 13, 14 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். You know, he loves us just like our Father shows compassion. More than that, so great as high as the heavens. It is so big. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அதை காட்டிலும் ஆழமான அன்பை நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். And if we break down this love just to understand what it means, இந்த அன்பை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கு சில பகுதிகளாக நாம் பிரித்தெடுத்து பார்ப்போமே. ஆனால் because when we use the word love, we actually don't understand the meaning of love. உண்மையாகவே சில நேரங்களில் அவருடைய அன்பு என்கிற வார்த்தை வெறுமனே வார்த்தையாக சொல்லும்போது நம்மளால் புரிந்து கொள்ள இயல முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. And we want to see inside this love of God, what is there? இந்த அன்புக்குள் என்ன இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். And I want to quickly share 5 things. நான் சீக்கிரமாக ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். That every time we remember the love of God, we remember these 5 things. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் எண்ணுகிறோமோ அப்பொழுது இந்த 5 காரியத்தை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். The first one is forgiveness of God. ஆண்டவருடைய மன்னிப்பு என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்வது நிமித்தமாக God has forgiven our sins because of his love for us. நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. God sent his son Jesus Christ to die for us because of his love for us. இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு நமக்காக மரிப்பதற்கு அனுப்பி இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம் நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு. And we see that in John chapter 3 verse 16. யோவான் 3:16 நாம் அதை பார்க்க முடிகிறது. We see that God so loved the world தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார் that he gave his only son. அதனால தான் அவருடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்தார். That whoever believes, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, shall not perish but have eternal life. அவர்கள் அழிந்து போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. Now Jesus didn't die for the good and the righteous people. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நல்லது அல்லது நல்ல மனிதர்களுக்காக நீதிமான்களுக்காக அவர் மரிக்கவில்லை. He died for you and me, the sinners. அவர் மரித்தார் உங்களுக்காக, எனக்காக, பாவிகளுக்காக அவர் மரித்தார். And when we confess our sins and repent and accept him, he will forgive us. நாம் எப்பொழுது நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அறிக்கை இடுகிறோமோ நம்முடைய பாவங்களை, அப்பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். Because inside the love of God there is forgiveness of God. அந்த அன்புக்குள் இருக்கிற ஒன்று மன்னிப்பு என்கிறதான வார்த்தை இருக்கிறது அருமையானவர்களே. Because he created us, so he loves us. நம்மை அவர் உருவாக்கினார், ஆகையால் நம்மை நேசிக்கிறார். And that's it why Jesus commands us to love one another. இதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி. Because God, the God that we worship is a God of love. நாம் யாரை ஆராதிக்கிறோமோ, யாரை வணங்குகிறோமோ அவர் அன்பான கர்த்தராய் இருக்கிறார். And we look at Psalm 86 verse 5. நாம் சங்கீதம் 86 அதனுடைய 5வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So God is a forgiving God because of his love for you and me. ஆண்டவர் மிகவும் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர், காரணம் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடியினால். Now God's love is so big that forgiveness is very big part of this love. ஆண்டவருடைய அன்பு என்பது பெரியது, அதில் மன்னிப்பு என்பது அதை காட்டிலும் மிக பெரிய ஒரு ஆழமான கருத்துடைய வார்த்தை அருமையானவர்களே. And that's why we forgive each other, because we also have received God's love.
நாம் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறது நிமித்தமாக நமக்கும் அந்த சுபாவம் வருகிறது மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. Now let's look at Romans chapter 5 verse 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், This is a very important verse, my dear brothers and sisters. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். You see, it is so clear. The word of God says that we are sinners. When we are sinners, when we were sinners, God died for us. இங்கே இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக தெரிகிறது, நாம் பாவிகளாய் இருக்கும்போது இயேசு நமக்காக மரித்தார் என்று சொல்லி. God didn't look down on this earth and say there are so many sinners, I am not going to do anything for them. ஆண்டவர் மேலிருந்து கீழே பார்க்கும்போது ஏகப்பட்ட பாவிகளை பார்த்துவிட்டு நான் இவர்களுக்காக ஒன்றும் செய்ய போவதில்லை என்று அவர் ஒதுங்கவில்லை. அவர் நமக்காக பாவிகளாய் இருக்கும்போது நம்மேல் அன்பை விளங்க பண்ணினார். And this is the first point that I want to share today, the forgiveness of God because of the love of God. இன்றைக்கு ஆண்டவருடைய மன்னிப்பு என்பது அவருடைய அன்பில் இருக்கிற மிகப்பெரிய ஆழமான வார்த்தை என்பது முதலாவது காரியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். And when the next time you say God loves you, remember inside that love there is forgiveness of God, which is why we are born again and we are ready to face God anytime. ஆகவே அடுத்த முறை நீங்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து நீங்கள் எப்பொழுதாகிலும் யோசிப்பீர்களேயானால் இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை உங்களுக்குள் உடனடியாக ஞாபகத்தில் வரட்டும் அருமையானவர்களே. I remember one brother testified to me. ஒரு சகோதரர் இப்படியாக ஒரு டெஸ்டிமனி, ஒரு சாட்சி எனக்கு சொன்னார். And he said that I asked him, what made you to become a Christian? எது உங்களை கிறிஸ்தவன் ஆக்கியது என்ற கேள்வியை நான் கேட்டேன். And he said, I was only interested in the forgiveness of God through Jesus. அவர் இப்படியாக சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பு என்கிற அந்த ஒரு வார்த்தையில் மாத்திரமே நான் மிகவும் கவரப்பட்டேன் என்கிற வார்த்தையை சொன்னார். And he said that because God loves me so much, he is ready to forgive me. ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடியால் அவர் நம்மை மன்னிக்கிறார் என்பதாக. And he says, I don't see this anywhere. நான் இதை வேறு எங்கேயும் பார்க்க முடிகிறதில்லை என்கிற வார்த்தையை அவர் சொன்னார். And that's why I became a Christian. ஆகையினால் நான் கிறிஸ்தவராக நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன் என்று சொன்னார். Now number 2, இரண்டாவதாக காரியம் grace. கிருபை. Now grace is the free and unmerited favor of God. இந்த கிருபை என்பது நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கருணையான ஒரு காரியம் என்று நாம் சொல்லலாம். We don't deserve it, but God gives us. நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களே கிடையாது, என்றாலும் ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். And we saw that the first one is salvation. நாம் முதலாவதாக பார்த்தோம், நமக்கு அது ரட்சிப்பை குறித்து நாம் அதை பார்த்தோம். And also he blesses us through grace. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Now God desires to bless us. ஆண்டவர் உண்மையாகவே மிகப்பெரிய விருப்பம், ஆசை வைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படி. And not because of what we have done. நாம் செய்கிறது நல்ல கிரியைகளின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சிந்திக்கவில்லை. But he loves us. நம்மை நேசிக்கிறார். ஆகையினால் Ephesians chapter 2 verse 8 and 9. அதனுடைய 8ஆம் வசனம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பதுமையானால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. Yes. Okay, we know that it is purely because of God's grace we are saved. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், இது உண்மையாகவே கர்த்தருடைய கிருபையினால மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's a gift from God. இது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வெகுமதி அருமையானவர்களே. Human beings are evil and ungodly. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் பாவிகளாகவும் அவர்கள் கர்த்தத்துவம் இல்லாதவர்களாகவும் காணப்படுகிறார்கள். So if we are saved, it's purely by God's grace. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது உண்மையாகவே கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரம்தான்.
If we are alive today, it's by God's grace. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரம்தான். And we look at 2 Timothy chapter 2 verse 1 and 9. 2 தீமோத்தேயு அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். Yes, this grace has been with God because God loves us so much. ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசித்தபடினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தார். And we read in the Bible that the apostle Paul was struggling with a problem and pleaded with God. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது ஆண்டவரிடத்தில் இப்படியாய் முறையிடுகிறார். And 3 times he asked God to remove from him. ஆண்டவரை 3 முறை அதிலிருந்து என்னை எடுத்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். And we see in 2 Corinthians chapter 12 verse 8 and 9 that God says, my grace is sufficient for you. 2 கொரிந்தியர்ல அந்த வசனத்தை நான் வாசித்து பார்க்க முடியும் போது ஆண்டவர் எப்படியாய் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். So we see here the grace of God not only blesses him but gives him the strength and the power. ஆண்டவருடைய கிருபை நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நமக்கு தைரியத்தையும் பலமுள்ள ஆவியையும் கொடுக்கிறது. So he says, Paul says, it is okay for me to be weak because Christ's power rests on me. நான் கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் இப்படியாக இந்த சூழ்நிலையிலும் கடந்து செல்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்றாக அவர் சொல்கிறார். This amazing grace comes from the love of God. மிகப்பெரிய கிருபை என்பது கர்த்தருடைய அன்பினால் நமக்கு உண்டாகிறது அருமையானவர்களே. And the third I want to share, மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது mercy. கர்த்தருடைய மகாபெரிய இரக்கம். From the love of God comes the mercy of God. ஆண்டவருடைய அன்பு அவருடைய இரக்கங்களினால் நமக்கு உண்டாகிறது அருமையானவர்களே. And mercy is the act of withholding punishment. இந்த இரக்கம் என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் நம்ம மேல் பண்ணுகிற இரக்கம் தான் மிகப்பெரிய அருமையானவர்களே. Because we sin every day, we must be punished every day, but God does not do that. நாளும் செய்கிற பாவத்துக்கு தக்கதான மிகப்பெரிய தண்டனை நமக்கு கிடைக்க வேண்டும். But God does not do because of his grace, because of his love, ஆனால் because of his mercy and love. ஆண்டவர் நமக்கு அதை நம்முடைய பாவங்களுக்கு தகுந்தபடி செய்யாமல் நம்மை மன்னித்து விடுகிறார். காரணம் அவருடைய இரக்கங்களின் நிமித்தமாக. And if you look at Deuteronomy chapter 4 verse 31, நாம் உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். Oh, what a promise we see here, that because of God's mercy, he will not forget us. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே சுதந்தரிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தினால் நம்மை அழித்து போட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is because of God's extending patience on us. இன்னும் இப்படி சொல்லலாம், ஆண்டவருடைய மிகப்பெரிய பொறுமை என்று சொல்லலாம். Now my dear brothers and sisters, mercy is not something God must give to us. இந்த இரக்கம் என்பதை ஆண்டவர் கட்டாயமாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. But because of his love for us, he extends his mercy towards us. ஆனால் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் இந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அருமையானவர்களே. And if today we are not destroyed, if today we are not in any big destruction, it's because of God's mercy. இன்றைக்கு நாம் அழியாமல் நிர்மூலமாகாமல் நாம் நின்று கொண்டிருக்கிறோமே, ஆனால் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவருடைய மிகப்பெரிய இரக்கம் தான். And this is confirmed in Nehemiah chapter 9 verse 31. இதை நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் அருமையானவர்களே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். Yes.
Our God is a merciful God. We have to remember that because of His love. நம்முடைய ஆண்டவர் மிகவும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் என்பதை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. And God is delighted to show mercy on us. ஆண்டவர் நம்மேல் காண்பிக்கிற அந்த இரக்கத்திற்கு அவர் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் இருக்கிறார். Not because He pities us, but because He loves us. ஐயோ நம்ம பாவம் என்று பரிதாபப்பட்டு நம்மேல் இரக்கம் காண்பிக்கிறதல்ல, நம்மேல் இரக்கம் காண்பதற்கு அவர் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார். And if we look at Psalm 25, 6 and 7. 25ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாம் பார்ப்போமேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். Yes, it is, this is something that we must remember, that even if we have sinned, if we go to God, God will not remember our sins, and through His mercy and love He will forgive us. சில நேரங்களிலே நாம் தவறுகளையும் தப்பிதங்களையும் செய்யும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாம் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய தவறுகளை பாவங்களை அவர் நினையாமல் அவர் தம்முடைய தயவு நிமித்தம் இரக்கங்களின் நிமித்தம் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். The Lord is patient. He does not want anyone to perish. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் யாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவரே அல்ல. He wants us to repent and be saved. நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவருடைய சித்தம் அருமையானவர்களே. But let me remind you that those who refuse this mercy will receive judgment. ஆனால் நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய கிருபையை இரக்கத்தை யாரெல்லாம் அவமதிக்கிறார்களோ அவர்கள் நியாய தீர்ப்பை நிச்சயமாக சந்திப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. And you can read that in 2 Peter chapter 3 verse 9 and Proverbs 29 verse 1. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காகவும் வைத்திருக்கிறார். So we must be ready to receive the mercy of God. ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய அந்த இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். And one more beautiful verse is Lamentations chapter 3. புலம்பலின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் verse 22-23. 22 23ஆம் வசனத்தை பார்ப்போமேயானால், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. So we don't have to worry because God's mercy is renewed every morning for you and me. ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய இரக்கம் கிருபை என்பது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது அருமையானவர்களே. Now this is the word of God, we have to receive it. இது ஆண்டவருடைய வார்த்தை, இதை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So we see that out of God's love comes God's mercies. ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய கிருபை வருவதை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது அருமையானவர்களே. So that we are not punished as we deserve. அவருடைய இரக்கத்தினால் நாம் அவருடைய மிகப்பெரிய தண்டிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். Number 4, 4வது காரியம் compassion. ஆண்டவருடைய மிகப்பெரிய மன உருக்கம். Now our God, our Lord is a God who is gracious and full of compassion. நம்முடைய ஆண்டவர் மிகுந்த தயவுள்ளவரும் மிக மன உருக்கம் உள்ளவருமாக இருக்கிறார். The Lord is good to all. நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் மிக நல்லவராய் இருக்கிறார். Now compassion is the ability to understand the other person's situation. மன உருக்கம் என்பதுதான் இன்னொரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு உதவியாய் இருக்கிறது. Now God created us so He will understand our situation. ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், ஆகையினால் நம்முடைய சூழ்நிலையை அவர் அறிந்து கொள்ள போதுமானவராய். More than our parents, God will understand our situation. நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்து கொள்ளுகிறார். And we see that in the Old Testament. அதை நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே. We see God's compassion on the people of Nineveh. இந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கு தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்தார் என்பதை
நாம் புஸ்தகத்தில் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. They are the most evil people during that time. அந்த காலகட்டத்தில் அவர்கள்தான் இருந்ததிலே மிகப்பெரிய பாவிகளாக காணப்பட்டார்கள். So God sent Jonah to go and preach to them. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு யோனா என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி செய்தார். Even though Jonah didn't want, but finally he went to share the word of God. யோனா அங்கே போக விரும்பவில்லை என்றாலும் கடைசியாக அவர் அங்கே கடந்து சென்றார். So when the people of Nineveh repented, God spared them. எப்பொழுது நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினார்களோ உடனடியாக ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். Look at Jonah chapter 4 verse 11. யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பதுமானால், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவன்களுக்கும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். Oh, God will know each and every one of us because he created us, and this word confirms that there's so many people who are so naive and do not know anything. How can God punish them? ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் படைத்தவர், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி அவர் அப்படியாக அழித்து விடுவார்? அருமையான தேவ பிள்ளைகளே, God in his compassion, out of his love, will not punish them. ஆண்டவர் அவருடைய விலையேறப்பட்ட அன்பினால், அவருடைய மகா பெரிய மன உருக்கத்தினால் அவர்களை அழிப்பதில்லை. And this is what Jesus said on the cross before he died. இதைத்தான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது கடைசியாக இப்படியாய் சொன்னார். 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய Now Jesus had compassion on the same people who had crucified him on the cross. யார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்களோ அவர்கள் மேல் இயேசு அவ்வளவு பெரிய மன உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பது இந்த வசனம் காண்பித்துக் கொடுக்கிறது பாருங்கள். Now these people made things very difficult for him. There was a lot of pain, there was a lot of difficulty, but still God remembered in his love to have compassion. இந்த ஜனங்கள் ஆண்டவரை மிகவும் உபத்திரவப்படுத்தினார்கள், அவர்கள் மிகவும் அவரை கஷ்டப்படுத்தினார்கள், அவர்களை அடித்தார்கள். என்றாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் என்று அவருடைய மன உருக்கத்தை வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்க முடிகிறது. And we look at the Old Testament King Manasseh. நாம் ராஜா மனாசே என்று சொல்லுகிறவரை நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே பார்க்கும்போது, oh, he is one of the most wicked and evil king. அவன் மிகப்பெரிய மோசமான துன்மார்க்கம் உள்ள ஒரு ராஜாவாக காணப்பட்டான். And there was no false god that he did not worship. அவன் செய்யாத ஒரு விக்கிரக ஆராதனை இல்லவே இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு அவன் மோசமானவன் ஒருத்தனா இருந்தான். And he broke all the commandments of God. அவன் ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் மீறி நடந்தான். He even sacrificed his own sons to the god of Molech. அவன் சொந்த தன்னுடைய பிள்ளைகளை கூட விக்கிரகத்துக்கு பலியிட்டான். Now God punished him by taking him into captivity. இதன் நிமித்தம் அவன் சிறை பிடிப்புக்குள்ளாக கடந்து போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். But when he prayed and begged to God, அவன் எப்பொழுது ஜெபம் பண்ணி மனம் திரும்பினானோ, God received his humble request. ஆண்டவர் அவனுடைய தாழ்மையான வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டார். And brought him back to Jerusalem and gave him the kingdom. அவனை மறுபடியுமாக எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு ராஜ்யபாரத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். At that time Manasseh knew who was this God. அந்த நேரத்திலே மனாசே அறிந்து கொண்டான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை. You can see that in 2 Chronicles chapter 33. 2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்க முடியும். Verse 12 to 13. 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். So you see, when we humble ourselves and seek God,
God in his compassion will forgive us. எப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோமோ ஆண்டவர் உடனடியாகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். He is there to heal us, he is there to bless us. அவர் நம்மை சுகமாக்குகிறவராக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக உடனடியாக வருகிறார் அருமையானவர்களே. Because he loves us. காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார். And we also see in the Bible in the New Testament where Jesus had compassion because his friend Lazarus died. இயேசு கிறிஸ்து அவருக்கு அருமையான லாசருடைய மரணத்தில் கூட அவருடைய அந்த மன உருக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. And the Bible says Jesus wept. வேத புஸ்தகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தார். And you can read that in John chapter 11 that Jesus wept because he had compassion on the family. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார் என்கிற வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. Because God's compassion comes out of God's love. இயேசு கிறிஸ்துவினுடைய மன உருக்கம் அவருடைய மன உருக்கம் என்பது அந்த அன்பினால் வருகிறது அருமையானவர்களே. Number 5. ஐந்தாவது காரியம், the favor of God. ஆண்டவருடைய ஃபேவர், நம்மேல் அவர் வைத்திருக்கிற கருணை. That a favor comes through approval of God on us. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கருணை என்பது மறுபடியுமாக அவருடைய மிகுந்த அன்பினால் தான். It's an act of kindness and goodness of God towards us. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற தயவின் நிமித்தம் நமக்கு இது உண்டாகிறது அருமையானவர்களே. Now in this big ocean of love we see the favor of God. இந்த மிகப்பெரிய கடல் போன்ற இந்த அன்புக்குள்ளே அவருடைய தயவு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. And if we look at Psalm 5 verse 12. சங்கீதம் 5 அதனுடைய 12வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். See here, the favor of God provides a shield for the righteous people of God. காருண்யம் என்கிற அந்த கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொண்டு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. So the favor of God provides protection for you and me. ஆண்டவருடைய தயவினால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகிறது அருமையான தேவ பிள்ளைகளே. And in Psalm 90 verse 17, 90வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், 90வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை பார்ப்போமேயானால், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். God will bless the work of your hands wherever you are working. If the favor of God comes upon you, he will bless. ஆண்டவருடைய தயவு உங்கள் மேல் இருக்கும்போது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். Even if you are a farmer and if you are planting, it will bring you big harvest. நீங்கள் விவசாயியா இருந்து நீங்கள் விவசாயத்தை செய்தால் அதுல கூட ஆண்டவர் ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிடுவார். But also we have to be careful. If the favor of God is not with us, then we are in trouble. ஆண்டவருடைய தயவு நம்மோடு கூட இல்லை என்றால் நம் பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்வோம் அருமையானவர்களே. See that in the life of King Saul. நாம் சவுல் என்கிறதான ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். 1 Samuel chapter 15 says, 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 50வது வசனம் இப்படி 15 we can see that in 1 Samuel chapter 15 that God removed the favor from King Saul. 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனிடத்திலிருந்து தயவை நீக்கிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. Because he was not obedient to the word of God. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் காணப்பட்டபடியினால் தேவன் அவனிடத்திலிருந்து தயவை எடுத்து விட்டார். So when he took the favor, God removed the protection and God removed the blessings. எப்பொழுது ஆண்டவர் தயவை எடுத்து விடுகிறாரோ அப்பொழுது ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் சேர்த்து எடுத்து விடுகிறார். And this is what happened in the life of King Saul. இதுதான் சவுல் என்கிற ராஜாவுக்கு நடந்தது அருமையானவர்களே. But then if we look at Noah in Genesis chapter 6 verse 8, நீங்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் நோவாவை குறித்து பார்ப்பீர்களேயானால், there it says that Noah found favor in the eyes of God. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Because he was a righteous man. காரணம் அவன் ஒரு நீதிமான். So not only he was saved but also the family and also the animals.
அவனுக்கு மாத்திரமல்ல, நோவாவினுடைய குடும்பத்திற்கும் அந்த காலகட்டத்தில் இருந்ததான எல்லா மிருகங்களுக்கும் அந்த தயவு கிடைத்தது. Because Noah found favor in the eyes of God and through God's love towards him. கர்த்தருடைய மிகப்பெரிய அன்பினால் அவன் கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொண்டான். And also in Genesis chapter 39 verse 21, 39 அதனுடைய 21ஆம் வசனத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்ப்போமேயானால், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபையை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். you see here that Joseph found favor in the eyes of God, and then Joseph found favor in the eyes of the jailer. இங்கே யோசேப்பு ஆண்டவருடைய கண்களிலும் அவனுக்கு தயவு கிடைத்தது, அங்கே இருந்ததான சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலும் அவனுக்கு தயவு கிடைத்தது. So in the love of God you will find the favor of God. ஆண்டவருடைய அன்பினால் இந்த தயவு உங்களுக்கு உண்டாகும் அருமையானவர்களே. Not only favor of God from God, but favor in the eyes of the people of this world. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியிலேயும் தேவனுடைய கண்களிலும் உங்களுக்கு தயவு உண்டாகும். So you may be working in your workplace or in your business or in your studies. நீங்கள் ஒருவேளை வேலை செய்யலாம் அல்லது படித்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம். Now you may not be qualified to receive a promotion. நீங்கள் ஒருவேளை ஒரு பதவி உயர்வுக்கு பாத்திரவானாய் இல்லாத மனிதனாய் காணப்படலாம். But still God will promote you through the boss. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரியின் மூலமாக உங்களை உயர்வுக்குள் அழைத்து செல்லுவார். Because God will make you find favor in the eyes of your boss. ஆண்டவர் அவருடைய உங்கள் மேல் இருக்கிற அதிகாரியினுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். Because you have found favor in the eyes of God. காரணம், நீங்கள் அவருடைய கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. So when you prosper, God blesses your work. It's because you have found he has found favor on you and you have found favor in his eyes. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதனுடைய காரணம் தேவனுடைய தயவும் அவருடைய இரக்கமும் அவருடைய கண்களிலும் உங்களுடைய அந்த அதிகாரிகளின் கண்களிலும் கிடைக்க செய்திருக்கிறார். And God is very particular of obedience to his words. ஆண்டவர் இந்த கீழ்ப்படிதல் என்கிறதான வார்த்தையில மிகவும் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. So my dear brothers and sisters, கருமையான தேவ பிள்ளைகளே, let's not take God's words lightly. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எளிமையாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்போமாக. We must work hard to be obedient to the words of God. நாம் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். Because God loves us so much and he is doing so much for us. ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார், மிகவும் நமக்காக காரியங்களை செய்கிறார். And next time when we say God loves you brother, God loves you sister, இன்னொரு முறை நாம் யாரையாகிலும் பார்த்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் சகோதரனே சகோதரியே என்று சொல்லுவோமேயானால், or when somebody tells you God loves you, அல்லது யாராகிலும் உங்களை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்வார்களேயானால், remember these 5 things. நீங்கள் இந்த 5 காரியத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The first one, the forgiveness of God. ஆண்டவருடைய மன்னிப்பை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Through the sacrifice on the cross of Jesus. அவருடைய தியாக அன்பினால் உண்டான மன்னிப்பு. Number 2, the grace of God. அவருடைய கிருபை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். We don't deserve it, but because of God's love, he gives us this grace. பாத்திரவான்கள் தகுதிகள் அல்ல என்றாலும் கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால் நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். Number 3, the mercy of God. ஆண்டவருடைய இரக்கம் என்கிற வார்த்தை. We should be destroyed. நாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். But because of God's mercy in his love, we are saved. அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். And the compassion of God. ஆண்டவருடைய மன உருக்கம். Because he created us, he knows our hearts. அவர் நம்மை உருவாக்கினார், அவருக்கு நம்முடைய இருதயம் நன்றாக தெரியும். He knows what you are going through right now. நாம் என்ன சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் அறிகிறார். So the compassion of God in the love of God, do not worry my dear brothers and sisters, leave everything to God. ஆண்டவருடைய அன்பு இரக்கம் என்பதை முற்றிலுமாக அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. And number 5, the favor of God. கடைசியாக ஆண்டவருடைய தயவு என்பது. The favor of God will open opportunities. தயவு என்பதுதான் நமக்கு பலவிதமான
ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொடுக்கிறது The அருமையானவர்களே. favor of God will make a way when there is no way. எங்கே வழி இல்லையோ அங்கே வழியை உருவாக்கி கொடுக்கிறது. And you will be having this amazing feeling of blessings because the favor of God is on you. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதற்கு காரணம் கர்த்தருடைய தயவு. And all this is coming out of God's love. இதெல்லாம் நமக்கு உண்டாகிறது கிடைக்கிறது என்றால் அதற்கு ஒரே வார்த்தை அன்பு என்கிற வார்த்தை. And my dear brothers and sisters, let's not take this love of God very lightly. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அன்பு என்கிற வார்த்தையை மிக இலகுவாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். Because it was a big sacrifice of God to show us his love through the death of Jesus. மிகப்பெரிய தியாகத்தினால் உண்டாக்கப்பட்ட அவருடைய மரணத்தினால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த அன்பு என்கிற வார்த்தை. And God showed his love. He demonstrated his love by sending his son. ஆண்டவர் அவருடைய அன்பை தன்னுடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். So let us enjoy this love of God. ஆகவே இந்த அன்பை நாம் அதிகமாக அனுபவிப்போம். அதை நாம் அனுபவித்து ஆனந்தம் கொள்ளுவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய அன்பை நாம் எவ்வளவாக இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம். ஆண்டவருடைய அன்பை எவ்வளவாக நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். Hallelujah. அவருடைய மகா பெரிய இரக்கம், அவருடைய தயவு, மன உருக்கம், இவைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த அன்புக்குள்ள இவ்வளவு பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், வெறுமனே சில நேரங்களில் தேவனுடைய அன்பை குறித்து நாம் பேசிக் கொள்ளுகிறோம். வெறுமனே இயேசு உங்களை நேசிக்கிறார் அல்லது இயேசு நம்மை நேசிக்கிறார் என்கிற வார்த்தை நினைத்துக் கொள்ளுகிறோம். அதற்குள் 5 விதமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. பாருங்கள், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை. ஹல்லேலூயா. எவ்வளவு மேலாய் நம்மேல் கர்த்தர் தயவு வைத்திருக்கிறார். உண்மையாகவே அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களே கிடையாது. நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நாம் ஆண்டவரால் எல்லா விதமான தண்டனையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரர்கள். நாம் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களே கிடையாது. என்றாலும் அவருடைய மன உருக்கம் கடைசியாக சகோதரன் மூலமாக கர்த்தர் பேசினார். பாருங்கள், அவருடைய தயவினால் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகிறது. அவருடைய தயவினால் தான் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அவருடைய தயவினால் தான் நன்மைகள் உண்டாகிறது. அவருடைய தயவினால் தான் உயர்வு உண்டாகிறது. அவருடைய தயவினால் தான் நமக்கு மேன்மை உண்டாகிறது. இந்த தயவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? என்னை தருகிறேன் உம் கரத்தில், குயவனே உம்முடைய கரத்தில் என்னை முழுவதுமாய் படைக்கிறேன் அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னிடத்துல குறைகள் இருக்குமே ஆனால், குற்றங்கள் இருக்குமே ஆனால், என்னிடத்துல மீறுதல்கள் இருக்குமே ஆனால், ஆண்டவரே அவைகளை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் இயேசு தாமே உங்களை இந்த கால வேளையிலே ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம்
படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே என்னை உருவாக்குவே. கேளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். நாம் தகுதி இல்லாமல் இருக்கும்போது அவருடைய அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார், அவருடைய கிருபையை நமக்கு காண்பித்திருக்கிறார், மன உருக்கத்தை காண்பித்திருக்கிறார், தயவை காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு மேலான கர்த்தர் இல்லையா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இனி அவருடைய அன்பை குறித்து பேசும்போதெல்லாம் அவருடைய இரக்கம், மன உருக்கம், அவருடைய தயவு. ஹல்லேலூயா! அவர் நமக்கு சிலுவையிலே தொங்கி இவைகளெல்லாம் சம்பாதித்தார். சாதாரணமாய் சம்பாதிக்கவில்லை அருமையானவர்களே, இவைகளை சம்பாதித்தார் பாருங்கள். அதுல தான் சுகம் இருக்கிறது, அதுல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுல தான் உயர்வு இருக்கிறது. இந்த கால வேளையில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் பிதாவே, இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய மகா பெரிய அன்பு அது இரக்கமாய், ஆண்டவரே தயவாய், கிருபையாய், அளவில்லாத உம்முடைய மிகப்பெரிய இரக்கத்தினால் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய மன உருக்கம் உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய வியாதியை அவர்களை விட்டு மாற்றும், பிரச்சனை அவர்களை விட்டு மாற்றும், போராட்டங்களை அவர்களை விட்டு மாற்றும். கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தாரும். உம்முடைய அன்பினால் மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் கூடவே இருக்கட்டும் அப்பா. அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். சகோதரர் வின்சர் அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி தாரும். துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஸ்நேகமும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் இரக்கமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அன்பை நீங்கள் தொடர்ந்து ருசி பாருங்கள். விசேஷமாக இன்றைக்கு சரியாக 11:30 மணிக்கு நான் உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்புவேன். நாம் சபையாக சேர்ந்து நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். 11:30 மார்னிங் நமக்கு ஜெபம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a good day. Bye bye.